ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறோம். ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைக்கு முந்தின நாள் வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் போயிருந்தோம். பூஜைக்கு தேவையான பூ, பழம், அப்புறம் காய், இந்தியன் ஸ்டோர் போயிருந்தோம். அண்ட் ஜெர்மன் சூப்பர் மார்க்கெட்லயும் பாத்தீங்கன்னா இந்த பழம், இந்த பூவெல்லாம் இங்கே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அதை தான் இந்த vlogல கம்ப்ளீட்டா பார்க்க போறீங்க. வெனஸ்டே ஈவினிங் ஒரு 6 o'clock மேலதான் போனோம். ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்ல இருந்து அப்படியே டைரக்டா அங்க காஃப்லாண்ட் வந்துட்டாரு. அங்க போய் ஃபர்ஸ்ட் இந்த முக்கணிகள் வாங்கணும்ட்டு ஃபர்ஸ்ட் வாழைப்பழம் வாங்கினோம். அதுக்கப்புறம் இந்த டைம் வந்து இந்த பிளம் சீசன் போலங்க, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளம்ஸ் வச்சிருந்தாங்க. மாங்காயும் இந்த டைம் கொஞ்சம் ஒரு 2-3 வெரைட்டிஸ் எல்லாம் இருந்தது. பட் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இந்த ஒரு மாங்காயே பாத்தீங்கன்னா 2 euros கிட்ட வந்தது. கல்ல வந்து மோஸ்ட்லி இது மாதிரிதான் நாங்க இங்க வாங்கிப்போங்க. இந்தியன் ஸ்டோர்ல வாங்க மாட்டோம். இது வந்து ரோஸ்டட் தான். அப்படி இல்லைன்னா ஸ்நாக் செக்ஷன்ல போனீங்கன்னா அங்கேயும் தனியா இந்த கல்ல இருக்கும். பிரைஸும் இங்க காஃப்லாண்ட்ல வாங்குறது கொஞ்சம் அஃபோர்டபுளா இருக்கிற மாதிரி இருந்தது. காஃப்லாண்ட் பொறுத்த வரைக்கும் லூஸ்ல நம்ம வாங்குற எல்லா பொருளுமே அங்க இருக்கிற இந்த மெஷின்ல இது வச்சு அது எவ்வளவு ஈரோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பில் வரும். அதை எடுத்து இதுல ஸ்டிக் பண்ணிட்டு நம்ம எடுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். டேட்ஸும் கொஞ்சம் வாங்கிட்டு, எப்பவுமே காலிஃபிளவர் வந்து ஈவினிங்கா போனா கண்டிப்பா கிடைக்காது. அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 2-3 காலிஃபிளவர் வந்து நல்லா பெருசாவும் இருந்தது. ரேட்டும் பாத்தீங்கன்னா 1.50 தான் போட்டிருந்தாங்க. ஓகே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காலிஃபிளவரை எடுத்துட்டு வந்தாச்சு. நம்ம ஊர்ல தான் இப்ப ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைக்கு இந்த செவ்வந்தி பூ சீசன் பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து எங்க பார்த்தாலுமே செவ்வந்தி பூ தான் வச்சிருக்காங்க. அதுவும் நிறைய கலர் வெரைட்டிஸ்ல இருந்தது. எல்லோ, பர்பிள், ஒயிட் அப்படின்ட்டு செடியா வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். பட் குட்டி குட்டியா இருந்தங்காட்டி சரி பூ பார்த்தாதுன்னு சொல்லிட்டு சரி இது மாதிரி வந்து இந்த பொக்கே மாதிரி இருக்கிறதுலயே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கு இந்த ஒரே ஒரு செவ்வந்தி பூ எல்லோ கலர் தான் இருந்தது. சரி நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் பார்த்து வாங்கிக்கலாம்னு பார்த்தா நான் இன்னும் கிளீனிங்கே ஸ்டார்ட் பண்ணல. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து வாங்கிட்டு போற கண்டிப்பா எனக்கு டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தது மட்டும் எடுத்துட்டேன். பிரைஸ் பாத்தீங்கன்னா 2 euros வந்தது. பிரெட்டும் வந்து கொஞ்சம் தீந்துடுச்சு, அதனால பிரெட் பாக்கெட்டும் ஒன்று வாங்கிட்டு சம்மருக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்ததோ அதெல்லாம் இப்போ வின்டர் ஸ்டார்ட் ஆகும்போது மோஸ்ட்லி எல்லாமே ஆஃபர்ல போட்டிருந்தாங்கங்க. அந்த விளையாட்டு பொருள் எல்லாமே ரெட் டேக் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆஃபர் போட்டிருக்கிற ப்ரைஸ். அண்ட் இந்த மாதம் வந்து ஹலோவினும் ஸ்டார்ட் ஆயாச்சுங்க. எங்கே பார்த்தாலுமே இந்த பயப்படுத்துகிற மாதிரி இந்த தீமில் தான் நிறையா போட்டிருக்காங்க. இந்த ஆலிஸ் போ 1, ஆலிஸ் போ 2 போட்டிருக்கிறது வந்து நீங்க இதுல எந்த பொருள் எடுத்தாலுமே 1 euro இல்லாட்டி 2 euros. இங்க வந்து ஹாலோவின் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஹாலோவின் முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு டெக்கோர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எந்த மால் ஆகட்டும், வீடாகட்டும் அவ்வளோ அழகா டெக்கோர் பண்ணுவாங்க. வின்டர்ல நம்மளுக்கு வந்து டைம் பாஸ் ஆகல அப்படின்னா ஏதோ ஒரு மால்குள்ள போனா போதும், அங்க இருக்கிற டெக்கரேஷன் பார்த்துட்டு சுத்திட்டு வர்றதுக்கே நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்மளே ஆட்டோமேட்டிக் பில்லிங், நம்மளே பில் போட்டு நம்மளே பே பண்ணிட்டு போய்க்கலாம். க்யூவில் நிற்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க சில இடத்துல. இதை முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து இந்தியன் ஸ்டோர் போனோம். போகும்போதே பார்த்தீங்கன்னா 7 o'clock மேலே ஆயிடுச்சு. எல்லா ஷாப்பும் வந்து 8 o'clock கூட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்தியன் ஸ்டோரில் எப்போவுமே வந்து வெனஸ்டே வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வரும். நாங்கள் வந்து சரி ஓகே இன்னைக்கு வந்திருக்கா வரலையா, சில டைம் வந்து மண்டேவும் வரும். இந்த டைம் வந்திருக்கா வரலையா, சரி அளவாக தானே வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். கரெக்டாக நாங்கள் போகும்போது வந்து அப்போ தான் லோடு இறக்குறாங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இறக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த பச்சரிசி, அதுக்கப்புறம் பானிபூரி தீந்துடுச்சு, பானிபூரி. அதுக்கப்புறம் இந்த டைம் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா க்யூப்ஸில் கோகோனட் வாங்கிக்கிறது, அது இல்லை, நார்மல் கிரேட்டட் தான் இருந்தது. க்யூப்ஸ் எல்லாமே தீந்துடுச்சு, எல்லாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல். இந்த கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா 1 euro, அவங்களே பேக்கெட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. 1 euro தான் அந்த கருவேப்பிலை. இதோட அருமை எல்லாம் இப்பதான் புரியுது. ஊர்ல இருக்கும்போது கருவேப்பிலை, இந்த முருங்கைக்காய், முருங்கைக்கீரை இது எதுவுமே காசு கொடுத்து வாங்கினது கிடையாது. நம்ம ஊர்ல எது வந்து ரொம்ப ரேட் கம்மி அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அது இங்க எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லி. அண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து முருங்கைக்காயும் வந்துருந்தது. சரி இதுலேயே 2 எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அதுலேயே பார்த்து ஒரு 2-3 முருங்கைக்காய் எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி காயும் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த பச்சை மிளகா, வெண்டைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். மெயினாக இங்கே வந்து அது வந்து பொரி வாங்குறதுக்காகங்க. பொரி பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க அன்னம் பிராண்ட் வந்து நல்லா இருக்கும், அதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ட்டு. பட் இந்த டைம் வந்து நான் அதை தான் வாங்க போனேன். பட் அன்னம் மட்டும் இல்லை, மற்றது எல்லா பிராண்டும் இருக்கு, அன்னம் மட்டும் காணோம். சரின்ட்டு சரி வேற ட்ரை பண்ணுவோன்ட்டு இந்த பிராண்ட்ல இருந்து ஒன்று எடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பீக்கங்காய் வந்து இது மாதிரி கவர்ல பேக் பண்ணி வந்திருந்தது அழகா. அது ஒரு 2 காய் எடுத்திருந்தோம் பீக்கங்காய். அதுக்கப்புறம் இந்த டைம் தான் செவ்வாழைப்பழம் வந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் வந்து இந்தியன் ஸ்டோர்ல செவ்வாழைப்பழம் பாக்குறேன்.
நல்லா இருந்தது பழம். பட் எவ்வளோன்னு தெரியல. ஏற்கனவே சரி நம்ம பழம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்காம வந்துட்டோம். கொய்யா, பலாப்பழம், கரும்பு இருந்தது. பலாப்பழம் வந்து சரியில்லை, ரொம்ப ஒரு மாதிரி கருப்படிச்ச மாதிரி இருந்தது. அண்ட் வந்து வாழை இலை பார்த்தோம். வாழை இலை ஃப்ரோசன் செக்ஷன்லயும் இல்லை, அவங்க இந்த டைம் வரல அப்படின்ட்டாங்க. சரின்னு வாங்கினதுக்கு மட்டும் பில் போட்டுட்டு வந்தாச்சுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.